தினமணியில் 9th பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்கிறேன் திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சு அப்படின்றாங்க. நேற்று வந்து திமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் அறிவாலயத்தில் வந்து மாவட்ட செயலாளருடைய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. இதில் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார். பங்கேற்றும் போது அவரோட உரை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லாரும் பார்த்து விரும்பக்கூடிய அளவுக்கு பேசியிருக்காரு. என்னன்னாக்கா, இந்த தோல்விக்கு இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் யாரையும் சொல்லாமல், இந்த தோல்விக்கு ஒட்டுமொத்தமாக நானே பொறுப்பேற்றுக்கிறேன், என் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு முழுசாக ஏற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கட்சி நிர்வாகிகிட்டையும் சரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னால தான் இந்த இடத்துல ஓட்டு கம்மியாச்சு, உன்னால தான் இந்த அமைச்சர் தோத்தாரு, இவரால் தான் அந்த அமைச்சர் தோத்தாரு, அந்த மாதிரி யாரையும் குறை சொல்லிக்காதீங்க, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ நாம் களத்தில் பாடம் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். தோல்விங்கிறது திமுகவுக்கு நிலையானது கிடையாது, அடுத்து வெற்றி நோக்கி நம்ம பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னாக்கா, இந்த கட்சியில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. அதாவது என்னன்னாக்கா, யங்ஸ்டர்ஸை கொண்டு வரதுக்கு திட்டமிட்டிருக்காரா என்னன்னு தெரியல. பழைய மாவட்ட செயலாளர், பழைய அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து நீடிக்கிறதுனால கட்சிக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் வந்து நன்மதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ தீர்மானிச்சிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் திமுகவில் பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் நேற்று கழக உடன்பிறப்புகள் கிட்ட வந்து சில ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. இந்த கட்சியை வந்து வலுப்படுத்துறதுக்கு கடைசி அடிமட்ட தொண்டன் என்ன நினைக்கிறான்றதை நீங்கள் வீடியோவோ இல்லை லெட்டரோ இல்லை ஸ்கிரிப்டோ ஏதாவது போடுங்க, நான் அதை கன்சிடர் பண்ணி அதுக்கு என்ன தகுந்த மாதிரி மாற்ற முடியும் அப்படிங்கிறத நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழக உடன்பிறப்புக்கு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். ஸோ இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து 9th பேஜில் தினமணியில் கொடுத்துருக்காங்க.